மகராசியோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ மகராசி ரீசன்ட் டேஸில் நிறைய வந்து கடன் பிரச்சனை, தொழில் முன்னேற்றம் இல்லாமல் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. எங்களுக்கு எங்கே சார் காதல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு மகர ராசி லைஃப்பில் ஏதாவது ஒரு வகையில் காதல் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ இந்த காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, துணைவியோ துணைவனாக இருக்கக்கூடியவங்க மேலே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அன்போடு இருப்பாங்க. ஸோ எந்த சூழ்நிலையும் பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் ஆபத்து வந்தாலும் அந்த துணைவியை வந்து கைவிடாத ஒரு ராசியை வந்து மகர ராசி சொல்லலாம். அதுவும் மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா, துலா ராசி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மேட்ச் சொல்லலாம். ஸோ எல்லா ராசிகளை விட மகர ராசிக்கு ஒரு பெஸ்ட் பேர் பார்த்தோம் அப்படின்னா துலா ராசி தான். ஸோ துலா ராசியும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அன்பானவர்களாக இருக்கறனால மகர ராசிக்கும் துலா ராசிக்கும் வந்துட்டு ஒரு மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். ஸோ மகர ராசியாக இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் தன்னோட குடும்பத்தை வந்து நிலைநிறுத்தி அதை சூப்பராக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ எவ்வளோதான் வந்துட்டு ரீசன்ட் டேஸில் இந்த சனி இருந்த காலகட்டத்தில், 7.5 சனி நடந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் நடந்திருந்தாலுமே தன்னோட குடும்பத்தை மட்டும் தன்னோட எவ்வளோ கஷ்டப்படுத்தாலும் அவங்கள வந்து பத்திரமா பார்த்துருப்பாங்க. எல்லா கஷ்டத்தையும் அவங்க ஏற்றுக்கிட்டு தன்னோட குடும்பத்தை வந்து சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட மகர ராசி பார்த்தோம் அப்படின்னா காதல் வாழ்க்கை வந்து மகர ராசி கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப அதிர்ஷ்டமானவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா நேர்மையானவர்கள், பொறுமையானவர்கள், உழைப்பாளியாக இருக்கிறனால இவங்களோட லைஃபோட இவங்க கூட ட்ராவல் ஆகக்கூடிய அந்த வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப கஷ்டமானதாக இருந்தாலும் ரொம்ப இனிமையானதாக இருக்கும். அதனால் வந்துட்டு மகர ராசியை மேரேஜ் பண்ணவங்க ஒரு அதிர்ஷ்டமானவர்கள் அப்படின்னே சொல்லலாம்.